வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 27/6/2024க்கான வியூ சொல்லியிருந்தோம். ஸ்டாக்ஸோட ஸ்கிரிப்டோட வியூ சொல்லியிருந்தோம். அதில் ஓவராலாக நமக்கு 12,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் இந்த லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். மார்க்கெட் எப்படி மூவிங் கொடுத்துருக்கு, நம்ம சொன்ன லெவல்லேருந்து எந்த ரேஞ்ச் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஜிஎன்எஃப்சி, பெல் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் 24,225, 24,283. சப்போர்ட் ஜோன் 23,940, 23,886. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரெசிடன்ஸ் ஜோன் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த செல்லிங் எகைன் S1 S2 ரேஞ்ச் வந்ததுனால சப்போர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதாவது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இதே நம்ம டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இருக்கிற லைஃப் டைம் கையில் ட்ரேட் ஆகிட்டு க்ளோசிங் வீக்காக தான் க்ளோசிங் நடக்குது. எகைன் இந்த கேப் 24,060 ரேஞ்ச் இந்த கேப்பை ஃபில் ஆனாலும் திரும்ப பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம லைவில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 லெவல் பார்த்தோன்னா 52,120, 52,090. ரெசன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 53,094, 53,172 வரையுமே ரெசன்ட் ஜோன் இருக்குது. இது மார்க்கெட் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடக்குது. இந்த ஜோன் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா இங்கேருந்து அப்சைட் மூவ் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் S1 S2 ரேஞ்ச் வந்தாலும் பையிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், லைவில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக்ஸில் நமக்கு ஜிஎன்எஃப்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜிஎன்எஃப்சி பார்த்தோன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்கு மிடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாயிண்ட், கிளியரான செல்லிங் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ என்னென்னா இங்கே கிளியரான செல்லிங் மார்க்கெட் மிடில் இருக்கிறனால எகைன் அந்த ரெசன்ஸ் ஜோன்கிட்ட வந்தது அப்படின்னா நமக்கு செல்லிங் போகலாம். ஸோ அதுலேயுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஜோனில் நமக்கு இந்த மிடில் போய் நம்ம பையோ செல்லோ எடுக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு சப்போர்ட் ஜோன்கிட்ட டிமாண்ட் ஜோன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா 665 அந்த ஜோன். ஸோ அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா நல்லா பையிங்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு எஸ்எம்சி கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசன்ட் ஜோன் வந்ததுன்னா உங்களுக்கு செல்லிங்கும், சப்போர்ட் ஜோன் வந்ததுன்னா பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மிடில் நம்ம அதை என்ட்ரி எதுவும் எடுக்க வேண்டாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் நம்ம எதிர்பார்க்குற இடம் வந்துச்சு அப்படின்னா பையிங் பண்ணலாம், இல்லைனா நம்ம செல்லிங் சான்சஸ் இருக்கிறத பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்இஎல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசன்ட் ஜோன் பக்கமாக தான் இருக்குது. இன்னுமே நமக்கு 316, அதாவது இந்த ஜோன் ப்ரீவியஸாக இருக்க ஜோன் ஹை பக்கமாகவே வந்துச்சு அப்படின்னா 316 to 17 அந்த ஜோன் வந்ததுன்னா நமக்கு இன்னும் செல்லிங் போகலாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா 300 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா நமக்கு செல்லிங் போகலாம். ஸ்டாப் லாஸும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுமே நம்ம லெவல்ஸ் சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.